ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய அனுபவத்திலே மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அல்லது ஒரு திருச்சபை அல்லது ஒரு ஆவிக்குரிய குடும்பங்களாக ஒரு ஆவிக்குரிய லெவல்ல இருக்கிறதான அனைவரும் சேர்ந்து நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆலோசனையாகவும் வழிகாட்டுதலாகவும் சொல்லுகிறதை நாமும் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு நாமும் அப்படி மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அந்த வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் எதின் நிமித்தமாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் இயேசுவின் நிமித்தமாய் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நிமித்தமே அல்லாமல் வேறு ஒரு தொடர்பும் நமக்கு இல்லை. சில நேரத்தில் வந்த இடத்துல சொந்தம் புரிஞ்சிருக்கலாம், வந்த இடத்துல ஆமாம் உங்களை எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் தெரியும், சில நேரத்தில் வந்த பொழுது நம்ம தூரத்து சொந்தங்கள் இப்படியெல்லாம் நம்ம இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் காரணம் யாரு? இயேசு தான் காரணம். அப்போ இயேசுவின் நிமித்தமாக நாம் சேர்ந்திருக்கிறபடி நாம் ஏதோ சம்பளம் கொடுத்த இடத்துல அதிகாரம் பண்ற மாதிரியோ அல்லது வேற ஒரு ரீதியில் அடிமைத்தனத்தின்படியோ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாரும் எப்படி இருக்க வேண்டுமா பாருங்க. 10,000 உபாத்தியர்கள் உண்டு. உபாத்தியர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டீச்சர் மாதிரி. 10,000 உபாத்தியர்கள் உண்டு. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் 10,000 ஊழியங்கள் உபாத்தி ஊழியத்தை செய்யலாம். உபாத்தி ஊழியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். ஆனால் பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக பராமரித்து எல்லாத்தையும் செய்கிற வேலை செய்கிறது இல்லை. அந்த வேலை செய்கிறதுக்கு தான் இன்னைக்கு யார் இல்லையா? ஆள் இல்லை. யார் மாதிரி வேலை செய்கிறதுக்கு? தகப்பன் போல வேலை செய்வதற்கு ஆள் இல்லை என்று பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். ஏன்? அப்போ பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. யூடியூபை திறந்தீங்கன்னா, டிவியை திறந்தீங்கன்னா பிரசங்கம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஜெபம் நடத்துகிறவர்கள் அத்தனை இருக்காங்க. அதெல்லாம் உபாத்தி வேலை. எத்தனை உபாத்தி வேலை இருந்தாலும் யார் இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, தகப்பன்மார் இருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தத்தில் பவுல் அதை சொல்லுகிறார்? ஏன் தகப்பன்மார் என்று சொல்லுகிறார்? அப்ப சபைக்கு வருகிற நாம் எல்லாரும் முதல்ல இயேசுவை அறியும்படி அறியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கலாம். இப்ப நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்த உடனே இப்ப நாம் சீஷர்களாய் மாறுகிறோம். இயேசுவின் சீஷர்களாய் மாறின உடனே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆமாம், கதவுக்கு வெளியே ஆணாதிக்கம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ள ஒரு ஆதிக்கமும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் யாரு? சத்தமாக சொல்லுங்க, ஒன்றா இருக்கிறோம். இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன? கிறிஸ்துவின் பார்வையில் நம்ம எல்லாரும் யாரு? ஒன்றா இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? இப்போ நான் என்னை பார்ப்பதற்கு ஆணாக தோன்றுகிறேன், சரியா? அப்போ சேரியெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிற உங்களை பார்த்தால் பெண்ணாக தோன்றுகிறது. இப்போ இங்கே தோற்றத்தில் 2 நபர்கள் இருக்கிறோம், ஆண் இருக்கிறோம், பெண் இருக்கிறோம். ஆத்துமாவில் எப்படி இருக்கும்? ஆத்துமாவில் தோற்றத்தில் மாற்றம் இல்லை. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நம்முடைய ஆத்துமாவில் என்ன கிடையாது? ஆத்துமாவிலே ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை. அப்போ நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நான் இயேசுவின் சாயலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உடனே என்னைய பார்த்து சில பேர், இயேசு என்ன இப்படியா இருப்பாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். இந்த முகத்தில் நான் இயேசுவின் சாயலில் இல்லை, என் ஆத்துமாவிலே நான் என்ன சாயலில் இருக்கேன்? இயேசுவின் சாயலில் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பரலோகம் இப்போ பார்க்கும்போது இங்கே பார்வைக்கு ஆண் பெண்ணாக நாம் உட்கார்ந்திருக்கலாம். பரலோகம் சபையை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி தான் தெரியும்? ஒன்றா தெரியும். அப்போ ஆத்மாவிலே நாம் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். ஆகையினால தான் நீங்கள் அவரோடு கூட வாசம் பண்ணும்படி நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பெண் கொள்வதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. ஏன்னா அங்கே ஆண் பெண் இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். அங்கே அந்த வேலைக்கு வழியே இல்லை. எல்லாரும் ஒன்று போல என்னவாக மாற்றப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் நாம் எல்லாரும் மணவாட்டியாகவும் மாற்றப்படுகிறோம். எதில்? ஆத்துமாவில். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவில். ஏன்னா ஒரு முறை நான் இப்படி ஒரு இடத்திற்கு வருகையை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது முடிந்த உடனே ஒருத்தர் வந்து சொன்னார், நான் ஆணாக இருக்கிறேன், எப்படி நான் இயேசுவுக்கு மணவாட்டி ஆவேன்? அப்போ இயேசு எப்படி இப்படி ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுவாரா அப்படி கேட்குறாரு. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், பிரதர், சரீரத்தில் தான் நீங்கள் யார்? ஆண். சரீரத்தில் ஒருவர் பெண்,
ஆனால் ஆத்துமாவிலே நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாரும் ஒன்றாக ஆத்துமாவிலே இப்ப என்ன குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு தகப்பனை போல. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். ஏன் தகப்பனை போல வெளிப்படுத்தப்பட வேண்டும்? அப்ப இந்த சபை இங்கே இருப்பதற்கு காரணம் என்ன? இங்க இடம் கிடைச்சிருச்சு அதனால கூடி சபையா? இல்லை. இந்த சபை இங்கே இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த பகுதி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். யாரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் என்ன வச்சிருக்கார் ஆண்டவர்? சபையை வைத்திருக்கிறார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா பங்கு பெறதுக்கு நினைச்சிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாரும் கூடி வந்து சந்தோஷமாய் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பல காரியத்தை கற்றுக்கொண்டாலும் சபையினுடைய வேலை என்ன வேலை? அழிந்து போகிற ஆத்துமாக்களை என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டும். அதிலே உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு, அலோ சபையாரே, எல்லாரும் ஒரு தகப்பனை போல என்ன செய்யுங்க? மாறுங்க. எல்லாம் உபாத்தி வேலை பார்க்காதீங்க. உபாத்தி வேலைனா என்ன? சிலரை பாருங்க, அதாவது அவங்க சரி கிடையாது, அவங்கள சரி பண்ணணும். நீங்க தகப்பனா இருந்தா எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? சரி ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அநேக வேளையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா தான் இருக்கிறதே ஒழிய அவங்களை அன்போடு கூட ஒரு லவ் அண்ட் கேர், அவங்களை அரவணைப்போடு ஒரு அன்போடு கூட அவர்களுடைய காரியங்களை ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று எத்தனை பேர் அப்படி யோசித்து இருக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி நாம் யோசித்து செயல்படுகிறோம்? அப்போ நிறைய நேரத்தில் போதிப்பதற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் அதிகம் உண்டு. ஆனால் என்ன குறைபாடு இருக்கிறது சபையிலே என்பதை பவுல் அறிந்து அந்த சபைக்கு அதை குறித்து சொல்லுகிறார். ஆகையினாலே கடந்த வாரத்தில் நாம் தகப்பன்மாரை குறித்தும் சில காரியங்களை தியானித்தது போல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வார் என்று தியானித்தபடி இந்த நாளிலே நாம் தகப்பன் தாய் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கைவிடுகிறதா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சேர்த்து கொள்வார். இப்போ கர்த்தர் எப்படி சேர்த்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அவர் அநேக தகப்பன்மார்களை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு சபைகள் எல்லாம் உருவானதற்கும் சபைகள் எல்லாம் இத்தனை காரியங்களாய் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக தகப்பன்மார்கள் செயல்பட்டதினால். ஹல்லேலூயா. ஆதி நாட்களிலே இலங்கை, மலேசியா, இன்னும் சில நாடுகளுக்கு எப்படி சுவிசேஷம் செல்லப்பட்டது தெரியுமா? அங்கே ஸ்கூல் வாத்தியாரா போன அநேகர் தகப்பன்மார்களாக இருந்து அங்கு இருந்த அந்த தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்மை கர்த்தர் அப்படி ஒரு தகப்பன்மாராக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் தகப்பனாக மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சில பிள்ளைகளை வழி நடத்துகிறவர்களாக மாற வேண்டும். தகப்பன்மாருடைய கவனம் என்ன? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. தகப்பனுடைய கவனம் என்னவா இருக்குது? என் பிள்ளைய நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கணும். எந்த தகப்பனாவது என் பிள்ளை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? இல்லை. எல்லாருடைய மனதிலும் எண்ணம் என்ன? எப்படியாவது என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வந்துடணும். சில பெற்றோர் இப்படி சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் தான் என் லைஃப்பில் நல்லா படிக்கலை, என்னைய படிக்க வைக்கிற என் பெற்றோர் இல்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே சிறந்த படிப்பை என் பிள்ளைகளுக்கு நான் தர வேண்டும் என்று முயற்சித்து கடின உழைக்கிற குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியானால் பிள்ளைகள் அதை உணர்ந்து படிக்க வேண்டியது அவசியம் என்று இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே இன்றைக்கு தகப்பன்மார்களை குறித்து நான் உங்களோடு உணர்த்த விரும்புகிறேன். அப்போ உலக பிரகாரமான தகப்பனாக இவ்வளோ வேலையை செய்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தகப்பனாக எத்தனை பேர் நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் ஒரு தகப்பனாக இருந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே வழி நடத்த நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்கள்? அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ இந்த ஆவிக்குரிய தகப்பன்மார் என்பது வயதை வைத்து அல்ல. இப்போ வயதில் குறைந்தவராக இருக்கலாம். இப்போ என்னை விட வயதில் மூத்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் உங்களுக்கு யாரு? ஆவிக்குரிய தகப்பன். இந்த சபையை நிர்வகித்து வழி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறேன். வயதுபடி, சர்டிபிகேட் வயதுபடி என்னை விட மூத்தவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே என்னை ஆண்டவர் உங்களுக்கு என்னவாக வச்சுட்டாரு?
ஒரு தகப்பனாக வைத்திருக்கிறார். அப்போ என்னுடைய தகப்பன் வேலையில் நான் எதில் கவனம் செலுத்தணும், எதை செயல்படுத்தணும். அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவது போல நானும் இங்கே சபையில் எல்லாரையும் பிள்ளைகளாக பாவித்து எல்லாரையும் என்ன செய்யணும், வழி நடத்த வேண்டும். அப்போ இதே கேரக்டரில் நம்ம எல்லாரும் மாறும்போது தான் கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். இங்கே நோக்கம் என்னதான், ஒன்னே ஒன்று, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணுங்க, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அப்போ எனக்கு ஆசீர்வாதம் எப்போ பாஸ்டர் வரும், அதை பற்றி எப்போ சொல்வீங்க, அதை பற்றி எப்போ வேலை செய்கிறது, அதுக்கு எப்போ ஜெபம் பண்ணுறது? வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை ஒருத்தர் செய்தால் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாசிச்சிருக்கீங்களா? அதை வேதம் இப்படி சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதை சொல்லும்போது மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லும்போது மேலிருந்து சொல்லிட்டு வரும்போது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கொண்டு சேர்ப்பதும் இல்லை, எதுவுமே செய்யலை, அவைகளையே போஷிக்கிறார் என்றால் உங்களையும் கர்த்தர் போஷிப்பார்னு சொல்லி அப்படியே பேசிட்டு வரும்போது தான் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ நான் என்னுடைய கவனம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதாக இருந்தால், அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்களுக்கு என்ன வேணும்னு ஏற்கனவே உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறாராம், அறிந்திருக்கிறார். அதை அறியாதவர்கள் தேடி ஓடி நாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அதை தேட வேண்டும், நாட வேண்டும். அது நமக்கு தேவை என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய நாட்டமும் எண்ணமும் முதலாவது எந்த பக்கம் அதிகமாக இருக்கணுமா பாருங்க. 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்றவங்களை விட உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார், மற்றவங்களை விட உங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுப்பார், மற்றவங்க படிக்கிறத விட உங்களுக்கு நிறைய படிப்பை தருவார். அப்போ அதே கிளாஸ் ரூமில் தான் இருக்கீங்க, ஒரே டீச்சிங் தான். ஒரே டீச்சிங்கில் எப்படி பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டு அதிகமான மதிப்பெண் பெறுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபெயில் ஆகுறாங்க. ஆனால் டீச் பண்ணது யார் தான், ஒருத்தர் தான், ஒரு டீச்சர் தான் டீச் பண்ணாங்க. அந்த பாஸான அல்லது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த முதன்மையாக வந்த அந்த நபருக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் டீச் பண்ணல. அப்போ அங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருந்திருக்கிறது. இப்போ தகப்பன் உள்ளம் என்ன, இந்த ஃபெயிலாக போன ஆளை இனிமேல் ஸ்கூல் பக்கம் வராத, இனிமேல் காலேஜ் பக்கம் வராத. ஏன்னு கேட்டால் நீ என்ன செய்கிற, ஃபெயில் ஆகுற. அது தகப்பன் உள்ளம் இல்லை, அது உபாத்தி உள்ளம். தகப்பன் உள்ளம் கொண்ட உபாத்தி எப்படி இருக்க வேண்டும், சரி வா, உனக்கு என்ன படிக்க முடியல, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் உன்னால் இதை புரிஞ்சிக்க முடியலையா, வா உனக்கு நான் ஒன்றா ஸ்பெஷலாக என்ன செஞ்சு தரேன், சொல்லி தரேன். இது என்னது, தகப்பன் உள்ளம் கொண்ட உபாத்தி. அப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் சில நேரம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில டீச்சர்ஸ் ஸ்பெஷல் கேர் எடுத்து பிள்ளைங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்காக உதவி செய்து அவங்க சம்பளத்திலிருந்து பணத்தை செலவு பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு கோச்சிங்லாம் கொடுத்து ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து எல்லாம் செய்கிறாங்க. அது என்னது, அதுதான் சொல்ல வரேன். அப்போ உபாத்தி இருக்கிறாங்க, ஆனால் அதில் ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுக்குற இடத்துல வருகிற குணாதிசயத்தின் பேர் தான் என்னது, தகப்பன் உள்ளம். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான். அப்போ நீங்கள் ராஜ்யத்தின் சம்பந்தமான வேலைக்கும் ராஜ்யத்தின் சம்பந்தமான காரியத்திலையும் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து முதலிடம் கொடுத்து தேவனுக்கு அடுத்தவைகளை நீங்கள் சரியாக கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்குரியதை கவனிப்பார், அவர் உங்களுக்குரியதை செயல்படுத்துவார், அவர் உங்களுக்கு நிறைவானதை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கடையில் போய் இட்லின்னு ஆர்டர் பண்ணால் சைடில் எல்லாம் என்ன செய்யும், ஆமாம், சில கடையில் 15 வகை சட்னி வைக்கிறான். அப்போ நீங்கள் அங்கே போய் தனித்தனியாக சட்னியை பேசியா நீங்கள் அங்கே பேசுவீங்க? இல்லை, இட்லி தாங்கனாலே போதும், சேர்த்து எதை தந்துடுவாங்க, சட்னி, சாம்பார், சைடில் இருக்கிற இது, அதில் வேற எள்ளு பொடி எண்ணெயில் படித்து அப்புறம் நிறைய 3 வகை பொடியை இது பண்ணி எல்லாம் சைடில் உடனே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வேற அவன் வச்சிருக்கிற குழம்புல வேற இன்னும் 2-3 குழம்பு, நான்வெஜ் கடைக்கு போனால் சிக்கன் மட்டன் குழம்பெல்லாம் கூட தந்துடுறான். ஆனால் கேட்டது என்னதுதான், ஆமாம், ஒரு 4 இட்லி தாங்கன்னு தான் கேட்டீங்க, மற்றது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டான். உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். அது மாதிரி தேவனுக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு பார்த்து தான் புரிய முடியும். இதை நான் வேறு வழியில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பேசியெல்லாம் விளக்கம் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உரியதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வழிமுறை அதுதான். அப்போ இந்த விதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக ஒரு தகப்பனாக, அப்போ நிறைய சபையில் இன்றைக்கு உபாத்திகள் உண்டு என்றால் நீங்கள் நிறைய பேர் உபாத்திகளை பார்க்கலாம். அவங்கெல்லாம் உங்களை பக்கத்தில் உட்கார்ந்து கேர் பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்போ சபை அதற்குத்தான் இருக்கிறது.
போதகர் அதற்குத்தான் இருக்கிறார். அப்போ அதன்படி செய்வதற்கு நாம் எல்லாரும் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோமா? இந்த விதத்தில் நாம் நம்மை இன்னமும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு வேலைக்கு போனால், ஒரு ஃபீல்டுக்கு போனால் எப்படி அதில் ஒரு டெவலப்மெண்ட் வேணுமோ, நீங்கள் சபைக்கு வந்தால் உங்களை குறித்த காரியத்தில் நீங்களும் என்ன செய்யணுங்க? வளரணும், நீங்களும் பெருகணும். எல்லா காலமும் கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அல்ல. நீங்கள் இப்போ திடீரென்று ஒருவருக்கு ஒரு ஆலோசனை தேவை என்றால் உடனே பாஸ்டர் நாம்பே உட்கார்றதில்லை. நான் உங்களில் ஒருவரை அழைத்து, பிரதர் சிஸ்டர் அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, இன்னும் இயேசுவை சரியாக ஏற்றுக்கொள்ளலை, கொஞ்ச நேரம் நீங்கள் உட்கார்ந்து அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவர் இந்த விதமான காரியங்களை அந்த கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அவர் சொன்னதை நாம் புரிந்து கொண்டு அப்படி மாற ஆரம்பிக்கிறோம் என்றால், ஆண்டவர் இதை கவனிக்கும் போது எப்படி தெரிகிறது? ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிறார். இப்போ நானும் அப்படி ஒரு இருதயத்தில் மாற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை கவனித்து ஏன் கூட அவர் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் அப்படி ஒரு இருதயத்தை ஏற்படுத்துவீர்கள் என்றால், ஆமாம், நான் ஒரு தகப்பனை போல நான் அநேகரை வழி நடத்த வேண்டும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் யோசிக்கும் போது கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை போல நம்ம இருதயம் மாற நாம் ஆசைப்படுகிறதுனால அவர் நம்ம பக்கம் இன்னும் கொஞ்சம் நெருங்குறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அவர் இன்னும் நம்ம பக்கம் கொஞ்சம் நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த விதத்தில் தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விதம் என்ன? இந்த பூமியிலே நாம் வாசிக்கும் போது, வேதத்திலே வாசிக்கும் போது பல உறவுகள் இருந்தாலும் இந்த விசுவாச வாழ்க்கையில தகப்பன் என்ற உறவு 3 விதத்தில் கிரியை செய்கிறது. நம்முடைய தேவன் தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே தாய் தகப்பன் பயாலஜிக்கல் அல்லது இந்த உலக பிரகாரமான மாம்ச ரீதியிலே தாய் தகப்பன் உண்டு. அதுபோல ஊழியக்காரனாக சபைக்கு தகப்பன் உண்டு. இந்த 3 விதமான தகப்பன்மார்களும் செய்கிற காரியம் என்ன? அப்போ கர்த்தர் தகப்பனாக அவர் செய்கிற வேலை தெளிவாக இருக்கிறது. அவர் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால தான் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபொழுதும் நம்முடைய பாவத்தை பெரிதாய் பாராமல் நம்மை பெரிதாய் பார்த்து, கடந்த வாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய 2 பிள்ளைகளை வைத்திருக்கும் பொழுது அந்த இளைய குமாரன் சொத்தை அழித்த பொழுது அழித்த சொத்தை கவனிக்காமல் அழித்து விட்டு மனம் திரும்பி வந்த மகனை மாத்திரமே தகப்பன் என்ன செய்தார்? பார்த்தார். அங்கே சொத்து தான் முக்கியம்னா அங்கே சேர்த்திருக்க மாட்டார். அவர் சொத்தை முக்கியத்துவப்படுத்தவில்லை. சொத்து திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், பிள்ளையை திரும்ப என்ன செய்ய முடியாது? சம்பாதிக்க முடியாது. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள். தவறு செய்த உடனே அந்த நேரம் கேள்விப்பட்ட உடனே கோபத்தில் ஒரு 4 அடி அடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்கிறோம்? இதோடு அவ்வளோதான், நீ தப்பு செஞ்சிட்ட, வீட்டை விட்டு வெளியே போ, அப்படியா சொல்கிறோம்? இல்லை, உடனே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அரவணைத்து பக்கத்தில் உட்கார வச்சு ஸ்பெஷலாக பேசி கொஞ்ச நேரம் பேசி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள நம்ம என்ன செய்கிறோம்? சமாதானப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் அது மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எத்தனை பேரை செய்திருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய ரீதியில் எத்தனை பேரோடு அப்படி நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள்? யாராயிலும் உங்களுக்கு அறிமுகமானவர்களோ, உங்களுடைய சொந்தத்தில் உள்ளவர்களோ, உங்கள் கூட பிறந்தவர்களோ ஏதாயிலும் ஒரு தவறு செய்து விட்டால் அதையே வைத்துக்கொண்டு நீங்கள் தூரமாய் நிற்கிறீர்களா? அல்லது ஒரு அண்ணனோ தம்பியோ அல்லது வேற சொந்த பந்தமோ சித்தப்பாவோ பெரியப்போ யாரா இருக்கட்டும், உடனே ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டு அந்த இடத்துல சரி, ஓகே, பேசினதா இருக்கட்டும், பரவாயில்ல, ஆனால் நம்முடைய உறவுல விரிசல் வேண்டாம், அந்த எண்ணத்துக்கு வந்திருக்கோமா பாருங்க. இதைத்தான் பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். இது ஏன் நமக்கு தெரியணும் அப்படின்னா, சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய குணாதிசயத்தில் தான் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நம்ம ஆசீர்வாதம் எதில் இருக்குங்க? நம்ம குணாதிசயத்தில் தான் சில ஆசீர்வாதம் இருக்கு. சிலர் என்னிடத்தில் பேசும்போது நான் அவர்களுக்கு பதில் இப்படி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒருவர் என்னோடு பேசினார், பாஸ்டர், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திறமையா எல்லா வேலையும் நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்கே போய் எந்த வேலை செஞ்சாலும் நான் தான் பெஸ்ட்டாக இருப்பேன், ஆனால் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியல, முன்னேறவே முடியல. அப்போ அவர்கிட்ட பேசும்போது நான் அவர்கிட்ட பதில் சொன்னேன், சரிங்க பிரதர், எல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, உங்கள் கேரக்டர் எப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எவனும் எனக்கு முந்தக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் சொன்னேன், அந்த கேரக்டர் தான் உங்களை வாழ விட மாட்டேன். என்ன கேரக்டருங்க? அவரை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஞ்சிடக்கூடாது, முந்திடக்கூடாது. கார் ஓட்டினா கூட யாராவது முந்துனா இவர் என்ன செய்ய விட மாட்டாராம், முந்த விட மாட்டார். இவருக்கு அவசரமாகவே போக தேவையில்லை, ஏன்னா காரில் அவன் என்ன பண்ணிட்டான், முந்திட்டான். அதனால இவர் வேகமாக ஓட்டி இவர் என்ன பண்ணிடுவார், முந்திட்டு முந்தின பிறகு அவனை திரும்ப விட்டுருவாராம்.
ஏன்னா இவருக்கு திருப்தி அடைஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம். அப்போ நான் சொன்னேன், பிரதர் இந்த குணத்தை மாற்றுங்க, இந்த குணத்தை நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. உங்களுக்கு தெரியுமா, அவர் செய்த காரியம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்காரு இதை மாற்றுறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளில் மாற்றினார் பாருங்க. மாற்றின பிறகு அவர் வேலை பார்த்த இடத்துல அவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என் குணத்தை மாற்றின பிறகு தான் கிடைச்சதுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம், அதில் என்ன வந்துருச்சு, நான் யாரையும் முந்த விட மாட்டேன் அப்படிங்கிறது தகப்பன் குணம் அல்ல. என்னை விட திறமைசாலி இருக்காங்க, என்னை விட நல்லா செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களும் செய்து முன்னேறட்டும், அவங்களும் வாழட்டும் அப்படின்னு நினைக்கிறது தகப்பன் உள்ளம். இது நீங்கள் பிஸ்னஸ்லையும் பண்ணணும், குடும்பத்திலையும் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயும் பண்ணணும், நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்டையும் பண்ணணும், சபையில் இருக்கிற சக விசுவாசிகள்ட்டையும் பண்ணணும். சில நேரத்தில் நீங்கள் 20 வருஷமாக சபைக்கு வருவீங்களா இருக்கும், ஆனால் 2 வருஷம் வந்தவங்க உங்களை விட கொஞ்சம் திறமையாக இருப்பாங்களா இருக்கும். செய்கிறதுக்கு என்ன செய்யணும், மனசார விடணும். ஏன் விடணும், அப்படி விடுறது பேர் தகப்பன் உள்ளம். அல்லேலூயா. ஏன் அப்படி விடணும், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, அதனால செயல்படுறாங்க. அப்போ ஆண்டவர் ஆகையினால தான் சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் ஒன்று போல இருக்கிறோம். ஆண்டவருடைய தகப்பன் இருதயம் பாருங்க. ஒரு முறை ஆண்டவர் ஒரு தோட்டத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு தோட்டத்திற்கு வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்களாம். வேலைக்கு ஆள் கூப்பிடும் போது காலையில் 6 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டாராம். கூப்பிடும் போது அவன்கிட்ட எவ்வளோ ரூபா பேசினாராம், ₹1 பேசினாராம். அப்புறம் 9 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டாராம், அவங்ககிட்டையும் ₹1 பேசினாராம். 11 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டாராம், அவங்ககிட்டையும் ₹1 பேசினாராம். சாயந்தரம் 3 மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டாராம், அவன்கிட்டையும் என்ன பேசினாராம், ₹1 பேசினார். இப்போ எல்லாரும் வேலைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாயந்தரம் வந்தாலும் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாரு, இந்த 3 மணிக்கு வந்தார் பாருங்க, அவர் எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருப்பாரு, ஒரு 2 மணி நேரம். 5 மணிக்கு இப்போ சம்பளம். இப்போ 3 மணிக்கு வந்தவனுக்கு ₹1 கொடுத்துட்டார். யாரை கூப்பிட்டு கொடுத்துட்டாரு, 3 மணிக்கு வந்தவனுக்கு ₹1 கொடுத்துட்டார். இப்போ மத்தியானம் 1 மணிக்கு வந்தவனுக்கு சந்தோஷம், 2 மணி நேரம் வேலை பார்த்துருக்கான், அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருங்க, ₹1 கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம 1 மணிலேருந்து வேலை பார்த்துருக்கோம், அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், நிறையா கிடைக்கும். அப்படின்னு அவர் வந்தால் அவர்கிட்ட எவ்வளோ தான் கொடுத்தாரு, ₹1 தான் கொடுத்தாரு. அப்புறம் உடனே 9 மணிக்கு வந்தவன் நினைக்கிறான், அவருக்கே ₹1 கொடுத்துருக்காருன்னா நமக்கு நிறையா கொடுப்பாரு, அவனுக்கும் ₹1 தான் கொடுக்குறாரு. காலையில் 6 மணிக்கு வந்தவனுக்கும், காலையில் 6லேருந்து சாயந்தரம் 5 மணி மணிக்கு வந்தவனுக்கும் எவ்வளோ தான் கொடுத்தாரு, ₹1 தான் கொடுத்தாரு. உடனே அதில் ஒருத்தன் கேட்டானா, நாங்கள் வெயிலெல்லாம் நடந்தோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நாங்கள் எவ்வளோ செஞ்சோம், நீங்கள் என்ன எங்களுக்கும் ₹1 கொடுத்தீங்க, லேட்டாக வந்தாலும் 3 மணிக்கு தான் ஒருத்தன் வந்தான், அவனுக்கும் ₹1 கொடுக்குறீங்க. அப்படிங்கும் போது அவர் சொன்னாராம், எப்பா நான் உன்கிட்ட பேசுனது என்னது, நான் 6 மணிக்கு கூப்பிடும்போது உனக்கு எவ்வளோ தரேன்னு தான் சொன்னேன், ₹1 தரேன்னு தான் சொன்னேன். 9 மணிக்கு கூப்பிடும்போது உனக்கு எவ்வளோ தரேன்னு தான் சொன்னேன், ₹1. நான் என்ன சொன்னனோ அதை செய்கிறேன். அப்போ தகப்பனாக இருக்கிற நம்முடைய தேவன் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறவர் அல்ல, அவர் நீதியின் தகப்பனாக இருக்கிறார், செய்வதை சரியாய் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் செய்கிற விதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்திலே நம்முடைய தேவன் தகப்பனாக அவர் நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் எல்லாருக்கும் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யும். நீங்கள் நான் கொஞ்சம் கூடுதலாக சத்தமாக இப்படி செஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிறார், நம்முடைய குணாதிசயத்தை கவனிக்கிறார். பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு சொல்லும்போது ஏன் தகப்பன்மார் இல்லை என்று சொன்னார் என்றால், அங்கிருந்த குணாதிசயங்களை கவனித்து பார்க்கிறார். நீங்கள் சபைக்கு வர ஆரம்பித்து கர்த்தரோடு இணைக்கப்பட்டு நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறினால், நீங்கள் மாற வேண்டியது உங்கள் வெள்ளை ட்ரெஸ் இல்லை. நிறைய பேர் நான் இப்போ சபைக்கு போகிறேன், அப்போ என்ன செய்யணும், எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சூப்பராக போகணும். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு குணம் மாறலான்னா என்ன செய்ய, என்னது இங்கே முக்கியம்? அவர் சொல்ல வருகிறது தகப்பன்மார் என்று சொல்வதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுத்துகிற குணாதிசயம். இப்போ உங்களால் யாருக்கு நீங்கள் தகப்பன்மாராக இருந்து செயல்பட்டிருக்கிறீர்கள், உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக யாருக்காவது இருந்திருக்கீங்களா? நான் இன்னார ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழி நடத்தி அவங்கள சரியாக கொண்டு வந்திருக்கிறேன், அப்படி யாராவது சொல்ல முடியுமா பாருங்க. அப்படி சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்ததுக்கு அர்த்தம். நாம் வர்றோம், பங்கு பெறுறோம், அட்டன் பண்ணுறோம், ஆமேன் போட்டோன்னே வீட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் அடுத்த வாரம் தான் எதையுமே கவனிக்கிறது இல்லை, எதுக்குள்ளேயும் நுழையிறது இல்லை. ஏன்?
அந்த இருதயம் வந்தாதான். அதைத்தான் பவுல் அங்கே சொல்லுகிறார். உபாத்திகள் அதிகம் உண்டு. இப்போ உங்களில் ஒருவரை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லுங்கள், இந்த வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் தகப்பன்மாராக இருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் அதை விரும்புகிறார்? ஏன் அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு சபைக்குள்ளே அது ஏன் தேவை என்றால், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கே அது தேவை. அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. சிலருடைய வளர்ச்சியிலே ஆசீர்வாதம் இன்னும் நெருங்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பல வாக்குத்தத்தம் வந்தாயிற்று, பலவிதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்த்துவதை குறித்த வாக்குத்தத்தங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் வாக்குத்தத்தம் என்ன செய்யல? நிறைவேறவில்லை. காரணம் என்ன? அப்ப நான் என்னுடைய குணாதிசயத்திலே ஒரு தகப்பனை போல மாற வேண்டியது இருக்கு. தகப்பன் என்பவர் சில நேரத்தில் என்ன செய்கிறவர்? விட்டு கொடுக்கிறவர். அப்போ ஆண்டவரும் பாருங்க, அவருடையதை எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்கிறாராம்? தரேன்னு சொல்கிறார். அவர் எதையாவது இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் ஒரு இருதயம் இருக்கிற இடத்துல பிள்ளையினுடைய ஆசையும் எதிர்பார்ப்பும் அந்த இடத்துல ஒரு உரிமையும் எவ்வளோ தூரம் வருதோ அது மாதிரி தான் கர்த்தரிடத்துல நம்ம உரிமை. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்மளும் ஆண்டவர்கிட்ட அந்த உரிமையில் போகிறோன்னா, அது மாதிரி சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உரிமையாக இருக்கிறோமா? ஒரு உரிமையாக ஒருத்தரை வழி நடத்துகிறோமா? ஒருத்தரை உருவாக்குகிறோமா என்பதைத்தான் இங்கே வேதம் சரியாய் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற இந்த விதத்தில் ஒரு சில ஊழியர்கள் அல்லது ஒரு சிலர் வேதத்தில் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி அவர்கள் இந்த மாதிரியாய் இருந்தார்கள் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கலாம். பவுலை குறித்து நாம் வாசிக்கும் போது, பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னவர் போல அல்ல, அவர் தீமோத்தேயுவை, தீத்துவை அவர் என்ன செய்தாராம்? உருவாக்கினார். பிலமோன் இவங்கெல்லாம் யாரும் அவருக்கு சொந்தக்காரங்க கிடையாது. ஆனால் அவங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? பிள்ளை மாதிரி வைத்து அவங்களுடைய ஆவிக்குரிய விதத்திலே கண்காணிக்கிறார். போதகராக, பாஸ்டராக நான் உங்களை எல்லாம் செய்வது, உங்களை எல்லாம் வழி நடத்துவது, உங்களை எல்லாம் உருவாக்குவது அது என்னுடைய கடமையாக இருக்கலாம். ஆனால் உங்களில் சிலர் ஒருவரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் யாராவது பார்த்து, தம்பி பைபிள் வாசிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி யாரையாவது பார்த்து கேட்டிருக்கீங்களா? சபையில் இருக்க பிள்ளைங்களை நீங்கள் யாராவது ஒருத்தர், தம்பி நல்லா இருக்கியா, அப்புறம் பைபிள்லாம் வாசிச்சியா, ஜெபம் பண்ணியா அப்படி யாராவது கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பிள்ளைகிட்டே கேட்கறது இல்லை, அடுத்த வீட்டு பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்கன்றீங்களா? சபைக்குள்ளே இப்படிப்பட்ட தகப்பன் மாதிரினா நீங்கள் ஏதோ பெருசாக நினச்சிடாதீங்க. சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி கேள்வியே போதும். என்ன கேள்வி? தாயாக இருக்கிறவங்களும், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது, வாலிபர்கள்ட்ட பேசும்போது கேட்கணும். இந்த மாதிரி நல்லா படிக்கிறியா, அப்புறம் ஜெபம் பண்ணுவியா, ஒழுங்காக ஜெபம் பண்ணுறியா, பைபிள் வாசிக்கிறியா? சில பேருக்கு யோசனை, நம்ம அந்த கேள்வியை கேட்க அவங்க திரும்பி நீங்கள் பைபிள் வாசிச்சிங்களான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் அப்படி ஒரு கேள்வியே கேட்காம இருக்கிறது இல்லை. நீங்கள் நம்ம எல்லாருமே இது எதை குறிக்கிறது? நீங்கள் இப்படியெல்லாம் பேசி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாத மாற்றத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? இதில் என்ன பாஸ்டர் ஆசீர்வாதம் இருக்குது? நீங்கள் பேசி பாருங்கள். சபையில் வந்துட்டீங்க, ஆராதனைக்கு வந்துட்டீங்க, முடிஞ்ச உடனே எல்லா பிள்ளைங்களையும் பார்த்து, நல்லா இருக்கியாமா, நல்லா படிக்கணும், ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பார், நல்லா பைபிள் வாசி, நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிள்ளைங்களை பார்த்து, உதாரணத்துக்கு பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க. பெரியவங்களை பார்த்து பேசும்போது நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, அப்படி எத்தனை பேர் பேசுறீங்க? இந்த பேச்சை யார் கவனிக்கிறா? சொல்லுங்க சத்தமா. ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இப்படி பேசிட்டீங்கனாலே என்ன சம்பந்தமான பேச்சு இது? இது யார் சம்பந்தமான பேச்சு? பரலோகம் சம்பந்தமான பேச்சு. நீங்க இந்த சம்பந்தமான பேச்சை உங்கள்ட்ட யாரும் பேசலையா? நீங்க போய் வெளியே பேசுங்க, போய் கேளுங்க, அவங்கள பற்றி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அதை கேட்க சொல்லலை. அப்புறம் உங்கள் வீட்டில் ரொம்ப சண்டையாம்ல, இந்த அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் பேச சொல்லலை, அதை நான் பேசிக்குவேன். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் என்ன செய்ய வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம். உங்கள் குடும்ப பிரச்சனையவோ அதெல்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். நாங்கள் 2 பேர் இருக்கிறோம், பாஸ்டர் மட்டும் தான் ஷேர் பண்ணணும். உங்களுக்குள்ள யாரும் உங்கள் வீட்டு பிரச்சனையை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசிக்க கூடாது. ஆனால் எதை பற்றி பேசணும், எதை பற்றி சொல்லணும்? அப்போ நான் வரும்போது இதெல்லாம் பேசும்போது என்ன குறிக்கிறது? கர்த்தர் இதை கவனிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு புரிகிறபடி ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட
கொண்ட ஒரு சபையாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கும் போது, காலேஜில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எத்தனை பேர் போய் விசாரிக்கிறீங்க? எத்தனை பேர் போய் விசாரித்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, தம்பி நல்லா படிக்கிறீங்களா, உங்கள் ஊர் எந்த ஊர், நல்லா படிங்க, ஏசப்பா உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதாங்க? இப்படி நம்ம எல்லாரும் தகப்பன் இருதயத்தை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் கண்டு நிறைய பேரை உள்ள அனுப்புவார். சில நேரம் ஏன் உள்ள அனுப்ப முடியலன்னா, இங்கே போனால் ஒரு தகப்பனும் இல்லை, எல்லாம் யார் தான் இருக்கா? டீச்சர் தான் இருக்காங்க, எல்லாம் டீச்சர் தான். என்ன அங்கே நிற்கிங்க, உட்காருங்க, என்ன இங்கே வந்தீங்க, இப்படி கேட்கக்கூடாது. உபாத்தி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, உபாத்தியே இருக்கக்கூடாது, எல்லாரும் என்னவா தான் இருக்கணும்? தகப்பன் உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. அப்படி யோசிச்சு பாருங்கங்க, நீங்கள் ரொம்ப கவலையாக வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு கவலையெல்லாம் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஆனால் வந்த இடத்துல ஒரு 4 பேர் உங்கள்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனசில் நம்ம கவலை இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க அடுத்த நிமிஷம் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க, முடிஞ்ச பிறகு பேசினா இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தகப்பன் உள்ளத்தோடு இருப்பதை கர்த்தர் கண்டு உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ, பல நாள் உங்களுடைய ஜெப விண்ணப்பம் கேட்கப்படாமல் இருக்கிறத கர்த்தர் கேட்க வைப்பார் என்பதை நான் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு உறுதியோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க செய்து பாருங்க. அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு தான் அங்கே ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தினார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லும் போதும், அங்கே சில விஷயங்களை அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சொன்னாலும் 23ஆம் வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில். கர்த்தருக்கு விரோதமாக. பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் விண்ணப்பம் செய்கிறீங்களோ செய்யலையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாயை திறந்து ஒருத்தர்கிட்ட கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அப்படி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நாம் அதை செய்யும் போது கர்த்தர் அந்த இருதயத்தையும் அந்த பேச்சையும் அந்த எண்ணத்தையும் கவனிக்கிறார். முடிஞ்ச உடனே ஓரமாக போய் நின்றுக்க கூடாது, சந்திச்சு பேசணும். அப்படி ஒரு சந்திப்பு நல்லா வரணும்னு சொல்லி தான் நம்ம கடைசியில் முடிவில் ஒரு பாட்டை பாடி எல்லாருக்கும் கை கொடுங்கன்னு சொல்கிறது. நான் கட்டாயப்படுத்தியாவது செய்ய வச்சிருவோன்னு செய்கிறேன். கட்டாயப்படுத்தியாவது அந்த ஆசீர்வாதம் வரட்டும். நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, ஏன் பாஸ்டர் இப்படி செய்கிறாரு? இல்லை, ஏன்னா கட்டாயப்படுத்தியாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல் சொல்லும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகையினால தான் ஆராதனை முடிகிறதுக்கு என்ன அத்துமை போடுறதுக்கு முன்னால் ஒரு பாட்டை பாடி எல்லாரும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் பாட்டு முடிகிறதுக்குள்ளே எல்லாரையும் வாழ்த்திட்டு வந்துருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் கையை கொடுத்து வாழ்த்துதல் ஸ்தோத்திரம் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, வாழ்த்துதல் சொல்வதனால் என்ன வருமா? ஆசீர்வாதம் வரும். வாழ்த்துதல் சொல்லுதலில் முந்திக் கொள்வதனால் ஆசீர்வாதம் வரும். அப்போ ஒரு சாதாரண இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா? கர்த்தர் கவனிக்கிறது அதை தான். அப்போ என் இருதயத்தில் ஒரு எண்ணம் வரணும், நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஏன் அதை சொல்லணும்? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அவர் சொல்லுகிறார், நான் விண்ணப்பம் செய்யாத இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறவனா இருப்பேன்? பாவம் செய்கிறவனா. அப்போ நீங்கள் முடிஞ்ச பிறகு ஒரு 10 பேர்கிட்ட கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அப்படி நீங்கள் சொல்லி பாருங்க. இன்னைக்கு நாம் அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அந்த பிரசங்கம் பண்ணின உடனே நீங்கள் எல்லாரும் எதை நினைச்சிடுறீங்கன்னா, இந்த மேடையில் நின்று பண்ணுற பிரசங்கத்தை மட்டும் நினைச்சிடுறீங்க. இல்லை, நீங்கள் ஒருவரை சந்தித்து ஒரு வசனத்தை சொல்லுவதும் அதுவும் என்னதுதான்? பிரசங்கத்தை போல. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நான் முதல்ல சொன்ன காரியம் என்ன? சபையாரோடு சேர்ந்து கண்ணீரோடு ஒரு ஜெபிக்கிற நபராக, ஒரு ஜெபத்தை வெளிப்படுத்துகிற நபராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தரை சந்திச்சிங்கன்னா சொல்லணும், பிரதர் சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கார், அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படி யாரையாவது பார்த்து சொல்கிறீங்களா? ஒருத்தர் சந்திக்கும் போது இந்த மாதிரி என்ன செய்யணுங்க? பேசணும். இதெல்லாம் எதை சார்ந்ததாக இருக்கிறது? தேவனை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ தேவனை சார்ந்த பேச்சு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த இருதயத்தை கர்த்தர் கவனிக்கிறார். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இதை நான் வேகமாக சொல்லி சென்றாலும் நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அதின்படி பேச பழகுங்கள், அதின்படி சொல்ல பழகுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் எல்லாருமே அதை சரியாய் செய்கிறோமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து
கட்டாயமாய் அல்ல. எனக்கும் சேர்த்து சில நேரம் சொல்லுது பாருங்க வசனம். கட்டாயமாயும் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஒரு ஸ்பெஷல் கிரீடம் அங்க இருக்குது. அதை செய்யணும்னா அதுக்கு இங்க இப்ப எப்படி செய்யணுமா? ஆதாயத்துக்கு பேசுறது இல்ல. சபை நடத்துவது ஆதாயத்துக்கு அல்ல. அது எதற்கு? மனப்பூர்வமாய் ஒருவரை ஒருவர் சந்தித்து உங்களுக்கு முன்பாக மாதிரிகளாக கண்காணிப்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஒரு தகப்பன் உள்ளத்தோடு செய்கிற காரியம். என்ன? நான் வாழ்ந்து காட்டுகிற முறை, பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கிற. அப்ப சபைக்கு வந்துட்டாலே நம்ம எல்லாரும் வந்த உடனே ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு என்ன சொல்ல, ஒரு சமாதானம். என்ன முடிஞ்ச உடனே என்ன பார்த்து ஒரு 4 பேர் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு சில வார்த்தை சொன்னாங்க, நான் அதை பிடித்து கொள்வேன். இப்படி ஒரு பேச்சுகள் நமக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். அப்போ ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஒரு கேரக்டர் பாருங்க, செய்யறதை எல்லாத்தையும் சந்தோஷமா என்ன செய்யணுமா? செய்ய வேண்டும். அப்ப இப்படி நாம் செய்ய ஒரு தகப்பன் உள்ளத்தோடு நாம் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் எல்லாருமே ஒன்று கூடி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் விரும்புகிற அந்த உள்ளத்தை ஏற்படுத்துவோம், தகப்பன் உள்ளத்தை ஏற்படுத்துவோம். கடந்த நாளிலே நாம் தியானித்த வசனங்களை நாம் இன்னும் ஆய்வு செய்து, ஒருவேளை உங்களுக்கு அது திரும்ப நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதை தொடர்ந்து இருக்கிற இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் தகப்பன் இருதயத்தோடு எங்கெல்லாம் காட்டணும்? நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே காட்டணும். பெற்ற பிள்ளைக்கு அப்பாவாக முறைப்படி வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே, சகோதரர்களுக்குள்ளே, சொந்தத்துக்குள்ளே தகப்பன் இருதயத்தை போல என்ன செய்யணும்? நீங்கள் பிஹேவ் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வர வேண்டும். சபைக்குள்ளே நாம் எல்லாரும் தகப்பன் இருதயத்தோடு செயல்பட வேண்டும். இப்படி நாம் ஒருவருக்கொருவர் செயல்படுவதை கர்த்தர் காண்பார் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தகப்பன் என்று சொல்லும்போது நான் வேதத்தில் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி வரலாம். மோசே ஒரு தகப்பனாக செயல்பட்டார். திடீரென்று ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கு இருந்தவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறது. அப்போ மோசே இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், மோசே உன்னை சார்ந்தவர்களை ஒதுக்கு, மற்றவர்களை நான் என்ன செய்கிறேன்? அழித்து விடுகிறேன். அப்பொழுது மோசே என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நல்லதா போச்சு. இவங்க எல்லாம் என்னைய கூட என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க, என்னைய கூட எதிராக பேசினாங்க, என்கிட்டையும் சண்டை இழுத்தாங்க. நிறைய தடவை உங்களை நம்பி வந்து நாங்கள் கெட்டு போயிட்டோன்னு வேற என்னைய சொன்னாங்க. செஞ்சிருங்க ஆண்டவரே. அப்படியா சொன்னாரு? இல்ல பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். அதாங்க தகப்பன் உள்ளம். என்ன பரிந்து பேசுகிறார்? ஆண்டவரே அவங்கள என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் எப்படிப்பட்டவன்? உண்மை உள்ளவன். எங்கிருந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு? எப்படி இந்த விஷயம் வெளிப்பட்டுச்சு? எப்படி ஆண்டவர் இதை அறிந்து கொண்டார்? காரணம், அழிக்க நினைக்கிற அந்த இடத்துல கர்த்தரே அழிக்கணும்னு நினைக்கும் போது அவர்கிட்ட போய், ஆண்டவரே அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, எங்க பிள்ளைகள் அப்படிலாம் என்ன செஞ்சிடாதீங்க, நான் வழி நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன், என் வழி நடத்தல ஒரு நாளும் அழிவு வரக்கூடாது, என் வழி நடத்தல மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் சொன்னபடி மன்னிக்கவே முடியாத அளவுக்கு உள்ள வேலை. ஆண்டவர் சொன்ன விதத்தில் அதை மன்னிக்கவே முடியாது. ஆனா மன்னிக்கவே முடியாத அந்த நேரத்தில் அந்த மக்களுக்காக ஒரு தகப்பனின் இருதயத்தை போல அவர் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். பேசின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? மோசே சொன்னபடி அவங்கள என்ன செய்யல? அழிக்கவில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே, குணாதிசயத்திலே மாற வேண்டும். நம்ம கர்த்தருக்குள் இருக்கிறபடினாலே யாரை பார்த்தாலும் நம்முடைய இருதயம் ஒரு தகப்பன் உள்ளத்தை போல, ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல நாம் மாற வேண்டும். சபைக்குள்ளே நாம் அப்படி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் வேலை பார்க்குற ஸ்தலத்திலேயும் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதல்ல, நாம ஒரு தகப்பன் உள்ளத்தோடு,
ஹல்லேலூயா. சில இடத்துல மன்னிக்க வேண்டுமா, சில இடத்துல இறங்கி போக வேண்டுமா, வேலை செய்கிற இடத்துல சில இடத்துல விட்டு கொடுக்க வேண்டுமா, அதை செய்து பாருங்கள். உங்களை கர்த்தர் அங்கே மேன்மையாக வைப்பார், உங்களை கர்த்தர் அங்கே உயர்த்துவார், உங்களுக்கு உரியதை கர்த்தர் தெளிவாய் தருவார். சில ஆவிக்குரிய ரீதியில வரங்கள் கிரியை செய்யறதுக்கு கூட எது முக்கியம் தெரியுமா? குணாதிசயம் முக்கியம். ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யறதுக்கு கூட எது முக்கியம்? குணாதிசயம் முக்கியம். ஒரு தகப்பனின் இருதயமாக நாம் அதை செய்ய வேண்டும். ஒரு முறை நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ஒரு குடும்பம் வந்திருந்தார்கள். அந்த குடும்பத்தில் ஒரு பிசாசின் போராட்டம் இருந்தது. அப்போ அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அது ஒரு வாலிப மகள். அப்போ ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் போது அது ஒரு சின்ன அலக்களிப்பு கொடுத்தது. அப்போ நான் உடனே பாஸ்டர் மாட்ட சொல்லி அதை பின்னால் போய் அமைதியாக்கியாச்சு. இப்போ அமைதியாக்கிட்டு ஆராதனை முடிந்த உடனே ஜெபிப்பேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் உடனே என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. எல்லாரையும் அனுப்பியாச்சு. எல்லாரையும் அனுப்பின பிறகு நான் பாஸ்டமா இன்னொரு 3 சகோதரிகள் இருந்து ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணும்போது அது சபையே உருண்டு பிறண்டுருச்சு. அப்போ எல்லாம் முடிஞ்சது, விடுதலை ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் உடனே ஜெபம் பண்ணாம இவ்வளவு லேட்டா ஜெபம் பண்ணீங்க? அப்போ நான் சொன்னேன், அம்மா பார்த்தீங்கல்ல, இவ்வளோ தூரம் உருண்டு பிறண்டு எந்திரிக்கும் போது சபையார் பார்க்க இதை செய்தால் அந்த பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த பிள்ளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எல்லாரும் முன்னாலையும் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு இப்போ யாருக்கு தெரியாது? சொல்லுங்க சத்தமா. அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சபையில் இருக்க யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அந்த குடும்பத்தில் ஒரு பாதிப்பு உண்டாயிட்டு சபைக்கே தெரியாது. இப்போ நான் சொன்னேன், யாருக்கும் தெரியாமல் செய்யணும்ல, அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். நம்ம நோக்கம் பிசாசு துரத்துறது தானே ஒழிய நான் எவ்வளோ பவர்ஃபுல்னு காட்டுறது இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாஸ்டர் எங்கள் குடும்ப மரியாதையவே என்ன பண்ணிட்டீங்க, காப்பாற்றிட்டீங்க. அதுதான் தகப்பன்னு உள்ளோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பாருங்கள். நம்ம எப்போதுமே ஏன் அப்படி செய்யணும்? அப்போ ஒரு தகப்பனுடைய இருதயம்னா சபையில் வச்சு சில நேரம் நான் சிலர் வீட்டுக்கு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்க கூடாது, ஏன் செஞ்சீங்க அப்படி கேட்டிருக்கேன். ஆனால் அதே கேள்வியை மைக்கிலையோ சபையிலையோ கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி சொல்ல முடியுமா? அப்போ தகப்பன்னா என்ன அர்த்தம்? தனியாக அழைத்து யாருக்கும் தெரியாமல் அதை கண்டிப்பது, அதை குறித்து பேசுவது. ஹல்லேலூயா. இப்ப தேவன் அப்படித்தான் அதை செய்கிறார். ஆண்டவர் சில இடங்களிலே அவர் செய்ததை பார்ப்பீங்கன்னா அந்த தகப்பனின் இருதயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அந்த இருதயத்துக்கு ஃபார்ம் ஆகி வந்துட்டோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்படி யோசிப்பார், என் பிள்ளை என்ன மாதிரியே சிந்திக்குது. எத்தனை பேர் நான் சொல்லி தர்றது புரியுது? என் பிள்ளை எப்படி சிந்திக்குது? என்ன மாதிரியே சிந்திக்குது. நீங்க அவரை மாதிரி சிந்திச்சீங்கன்னா அவர் எங்க இருப்பார்? அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார். அவர் எப்போதும் உங்களோடு இருந்தால் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு குறை ஏற்படாது. அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்கிற இந்த வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து உங்களை அந்த குணத்துக்கு மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ 16,000 உபாத்தியர்கள் இருந்தாலும் தகப்பன்மார் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு இல்லை, நாம் சபையாய் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட சபையாக நாம் மாற வேண்டும். நாம் அப்படி மாறுவோம் என்றால் அநேக பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு கர்த்தர் நிறைய பேர் என்ன செய்வார்? தருவார். இடம் கொள்ளாத மட்டும், இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய கிளை சபை சோமரசம்பேட்டையிலும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் அத்தனையாய் தருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.